Hi friends, welcome back to my channel. நம்ம சேனல் first time பார்க்குறீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்ப நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம், ஆல்ரெடி நான் குரூப் 1 எக்ஸாம் எழுதிருப்பேன். ஸோ எனக்கு வந்து குரூப் 1 எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு டீட்டெயிலாக சொல்லலாம், அதாவது இதை வச்சு நம்ம எப்படி குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னோட ஒப்பீனியன் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் பாலிட்டியில் ஸ்டார்ட் பண்ணுறேன். பாலிட்டியில் பொறுத்த வரைக்கும் வந்து உட்பிரிவு அதிகமாக கேட்டிருக்காங்க, அட்டவணை கேட்டிருக்காங்க. அட்டவணை வந்து 6th ஷெட்யூல் 7th ஷெட்யூல் என்ன கேட்டிருக்காங்க, கூற்று காரணம் தான் அதிகமாக கேட்டிருந்தாங்க. வந்து பஞ்சாயத்தில் உள்ள 243 அந்த ஆர்டிகல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஏல வந்து இசட் வரைக்கும் இசட் வரைக்கும் ஃபுல்லாக முடியும். ஸோ அந்த உட்பிரிவு ஏ வந்து 243 ஏபிசியில் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி அது ஃபுல்லாகவே படிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட், நமக்கு வந்து இப்போ நம்ம படித்தே ஆகணும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இப்போ வந்து சமீபத்தில் நடந்த வந்து நமக்கு வந்து பாலியல் ரீதியாக நிறையா வந்து நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த போக்சோ சட்டம் அதை பற்றி கேட்டிருந்தாங்க. பெண்களுக்கு எப்போ பாதுகாப்புக்காக எப்போ ஒரு ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க, அந்த ஆண்டு அது எல்லாமே ரிலேட்டடாக கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. நான் பார்த்தனால அப்படி சொல்கிறேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக அந்த மாதிரி கொஷின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஸ்கீம் நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டில் உள்ள ஸ்கீம் அறிமுகப்படுத்தியிருப்பாங்களா, அதாவது பெண்களுக்காக எக்ஸ்பெஷல் பெண்களுக்காக கிராம ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அப்புறம் வந்து மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம். ஸோ இது எல்லாமே ரிலேட்டடாக வந்து எதுக்கு ரிலேட்டடாக கேட்டிருப்பாங்க, ஃபுல்லாக பெண்கள் சம்மந்தமாக கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ஓகே, ஓரளவுக்கு ஓகே தான், நமக்கு வந்து கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அயனம் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வந்து கால வரிசை கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம், சம்பா சத்தியாகிரகமாக வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி. ஸோ ஈஸியாகவே அடிக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. சில கொஷின் கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் என்ன ரொம்ப படித்து கொஞ்சம் எழுதுறதுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆணுச்சு. ஒரே ஒரு கொஷின் கேட்கணும், ஒரே ஒரு கொஷின் வந்து நான் வந்து இம்பார்ட்டண்டாக அந்த இது வரைக்கும் நான் அட்டன் பண்ணலை, புதுசாக கேட்டிருக்காங்க அந்த கொஷின். ஒரு பேரா கொடுத்துட்டு திரும்பி அதை வந்து பேராலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து எதுனா எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக. இப்போ எக்கனாமிக்ஸ் வந்து தமிழ்நாடு வந்து எக்கனாமிக்கில் நல்லா வளர்ச்சி இருந்திருக்கு. ஸோ அதில் 3ல் ஒரு பங்கு கண்டிப்பாக வந்து கிராமப்புறத்தில் தான் வருது. பட் அது வந்து இந்த தொழில் வந்து விவசாய சார்ந்தது கிடையாது. இது வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி அந்த கொஷின் கேட்டதே கிடையாது. ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு அந்த ஒரு கொஷின் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய டஃப்பு தான். அது மேக்ஸ் டஃப்பு தான் வந்து, ஏன்னா பார்த்து பிடிக்க முடியல. இம்பார்ட்டன் கொடுக்க வேண்டியது வந்து பாலிட்டிக்கு தான் வந்து சும்மா உட்பிரிவுலாம் ரொம்ப உட்காந்து படிக்கிற மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த சரத்துக்கள் வந்து தெரிஞ்சிருந்தால் கூட நம்ம அட்டன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ மேக்ஸும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ.